சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே. சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே. அருணோதயனே ஆரியனே, அருணோதயனே ஆரியனே, எட்டு கோள்களை ஆழ்பவனே. சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா, சூரிய நாராயணா சிவ சூரிய நாராயணா. சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே. சூரியனார் கோயில் திருத்தலும் திகழும் சூரிய பகவானே. அகிலத்தின் ஒளியே ஆதித்யனே, நல் ஆரோக்கியம் தந்திடும் ஆதவனே. ஆயிரம் கிரணங்கள் கொண்டவனே, சிம்மராசிக்கு அதிபதியே. நவகிரகங்களின் முதல்வனும் நீயே, செய்திடும் செயல்களின் சாரமும் நீயே. ஞானிகள் வணங்கிடும் ஞாயிறும் நீயே, ஸ்வர்ணமாய் ஒளிரும் சாயாபதியே. சூரிய பகவானே சிவ சூரிய பகவானே, சூரிய பகவானே. பார்த்தீங்களா? மேசோ கங்கா, ரிஷபோ ரேவா, மிதுனோ சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேசராசிக்காரர்கள் கங்கையில் குளிப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. அதனால தான் யார் கங்கையில் குளித்தாலும் புண்ணியம். ஏன்னா காலபுருஷனினுடைய முதல் ராசியாக இருக்கிறதுனால அந்த மேசராசிக்காரர்கள்னு இல்லை, எல்லாரும் கங்கையில் குளித்தா புண்ணியம், மேசராசிக்காரர்கள் குளித்தால் அதிக புண்ணியம். ரிஷபோ ரேவா, ரேவா நதினா என்னன்னு கேட்டிங்கன்னா நர்மதை நதி. நர்மதை நதிக்கு பேர் தான் பிரதான பெயர், ரேவா நதின்னு பேர். நர்மதியில் வாய்ப்பு கிடைக்கும் போது ரிஷபராசிக்காரர்கள் குளித்து கொண்டால் गंगा तरंग रमणीय जटा कलापं गौरी निरंतर विभूषित वामभागं नारायण प्रिय मनंग मदापहारं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं. वाचामगोचरमनेक गुणस्वरूपं वागीश विष्णु सुरसेवित पादपीठं वामेन विग्रहवरेण्य कळत्रवन्तं वाराणसी पुरपतिं भज विश्वनाथं. குமரன் நகர், திருச்சியில் இருக்கக்கூடிய குமரன் நகரில் இருக்கக்கூடிய கைலாசநாதருக்கு ஒரு அபிஷேகம் இப்போ வந்து பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அதுவும் ஆனந்தமான ஒரு பாடலோடு இசையோடு இறைவனை தொழுவது மிகவும் விசேஷம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. ஒளிவடிவாய் காட்சி தரும் உயர்ந்தவனே ஈஸ்வரா, பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா, ஓம் சக்தி ஈஸ்வரா, அருள்மழையே ஈஸ்வரா, அருணாச்சல ஈஸ்வரா. களி நடனம் புரிந்தவனே கைலாய ஈஸ்வரா,
ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நலம் வழங்கும் நாயகனே நான் வணங்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா தலம் வருவோர் வேண்டுவதை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா குலம் தழைக்க செய்பவனே குறை தீர்க்கும் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா நிலம் செழிக்க நீர் சொரியும் நீலகண்ட ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா உமையவளின் துணைவனே உனை பணிந்தோம் ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா தவம் இருந்தால் பெரும் பயனை தருபவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா சுமையெனவே வரும் துன்பம் தீர்ப்பவனே ஈஸ்வரா பௌர்ணமியில் பக்தியுடன் கிரிவலமாய் வந்திடுவோம். உலகையாளும் ஈஸ்வரா ஓம் சக்தி ஈஸ்வரா அருள்மழையே ஈஸ்வரா அருணாச்சல ஈஸ்வரா எமையாளும் ஒரு தெய்வம். இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் எவ்வளோ புண்ணியமானதுங்கிறது அந்த மரத்துக்கு அடியில் நின்று பார்க்கும்போது தான் தெரியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஸ்தல விருட்சம். ஒரு ஸ்தல விருட்சத்தை என்னங்க பண்ணுறது? எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி. ஸ்தல விருட்சத்தை பார்த்தா நம்மளா இப்படி கன்னத்தில் போட்டுக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போது இப்படி கும்பிட்டு போவாங்க. இதுக்கு பேர் வந்து பிரேத சாபம் ஒன்றை தேடி வந்துடும்னு அர்த்தம். யாருமே தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கோயில் மூடி இருந்தாலோ திரை போட்டிருந்தாலோ நீங்கள் வண்டியில் போகும்போது இப்படி இப்படின்னு பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, தேவையே இல்லை. அது அனாவசியமான செயல். நம்பிக்கை உள்ள ராமாராமான்னு சொல்லிட்டா கூட ஒரு மரியாதை, அது வந்து உங்களுக்கு ஒரு தெய்வீகத்தை கொடுக்கும். ஆனால் இப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக அது வந்து பிரேத சாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தகவலோட இந்த ஸ்தல விருட்சம் இருக்கு இல்லையா, ஸ்தல விருட்ச நிழலை மிதிக்கக்கூடாது. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான விசேஷம். அதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க இல்லையா, ஒரு ஸ்தல விருட்சத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த 2 உள்ளங்கையை அப்படி தொட்டு நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்படி வைக்கும் பொழுது உங்களுக்குள்ள நெகட்டிவ் இருக்கும். தேவையில்லாத நிறைய சிந்திச்சிருப்பீங்களா இல்லையா, ஏதோ ஒன்று தேவையில்லாத விஷயங்கள், உலகில் நடக்காத விஷயங்கள், ஏதோ ஒரு சம்பவத்தை நினச்சி பயந்துருப்பீங்க. இந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அந்த உள்ளங்கையில் தாங்க இருக்கும். இந்த உள்ளங்கையை எந்த ஸ்தல விருட்சத்துக்கு போனாலும் அதில் பதிவு செய்யலாம். ஒரு வினாடி அரை வினாடி அதில் வச்சுட்டு நெகட்டிவ் எனர்ஜி போகணும்னு நினச்சிட்டு பாசிட்டிவ் வரணும்னா அந்த ஸ்தலத்திலிருந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்.